Hello guys, in this video JioStar ஓட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க ரீசெண்டாக வந்து அவங்க வெப்சைட் அஃபிஷியலாக JioStar அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த வெப்சைட்டில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன பிளான்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் ஹோம், மீடியா, லீடர்ஷிப், சேனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து வியாகாம் 18 டிஸ்னி ஸ்டார் மர்ஜர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரமே வந்து இது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு தோணுது. ஸோ சேனல் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒரு லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி, மராட்டி, மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா அப்படின்னு சொல்லி. இதில் ஹிந்தி அது டைட்டிலாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்டார் வேல்யூ பேக் ஹிந்தி, ஸ்டார் ப்ரீமியம் பேக் ஹிந்தி, ஸ்டார் வேல்யூ பேக் மராட்டி ஹிந்தி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து அண்டரில் இருக்குது. ஹிந்தியாக இருக்கட்டும், மராட்டியாக இருக்கட்டும். ஸோ ஒரு ஒரு லாங்குவேஜுக்கும் வந்து ப்ரைஸ் வந்து மாறிட்டுருக்கு. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியில் வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் ஸ்டார் வேல்யூ பேக் வந்து 59க்கும், அதுவே ப்ரீமியம் பேக் வந்து 105க்கும் இருக்குது. பட் இதுவே நீங்கள் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் வேல்யூ பேக் வந்து 45ம், ஸ்டார் ப்ரீமியம் பேக் தமிழ் 105ம் இருக்குது. ஸோ ஏன் இப்படி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ஹிந்தியில் வந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது. அதனால் வந்து ப்ரைஸ் வந்து ஹிந்தியில் வந்து அதிகமாக இருக்குது. பட் தமிழில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது டிஸ்னி ஸ்டாரும் இது வியாகாம் 18 மெர்ஜ் பண்ணிட்டாங்களே, அப்போது கலர்ஸ் டிவி எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் அவங்க வந்து இப்போதைக்கு ஸ்டார் ப்ரீமியம் பேக்குன்னு சொல்லி ஸ்டார் சேனல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஜியோ சினிமாவில் இருக்கிற இந்த கலர்ஸ் சேனல்ஸ் எதுவுமே அண்டரில் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய விரைவில் ஆட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பிடிஎஃபாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மீடியா ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பிடிஎஃப்பில் வந்து ரிலையன்ஸோட வியாகாம் 18ம் டிஸ்னியோடைய ஸ்டாரும் வந்து மெர்ஜ் ஆகி ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 100+ டிவி சேனல்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அஃபிஷியலாக வந்து 14th November 2024 அன்றைக்கி வந்து JioStar அப்படின்ற ஒரு வெப்சைட்டை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணது வந்து விக்கிபீடியாலேயோ வந்து அவங்க வந்து மாற்றிட்டாங்க. டிஸ்னி ஸ்டார்ன்றது வந்து JioStarரை மாற்றிட்டாங்க. இப்போது ரிமைனிங் கிட்ஸ் சேனல்ஸில் வந்து டிஸ்னி, ஹங்காமா எல்லாமே அண்டரில் வருது. பட் ஹங்காமா வந்து என்னன்னு தெரியல, அவங்க மென்ஷன் பண்ணலை ஹங்காமா சேனலை வந்து. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரும் ஜியோ சினிமாவும் மெர்ஜ் ஆகி பிஃபோர் 2025 ஐபிஎல்லுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்மாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 2025 வரும் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ 2 to 3 months தான். ஸோ கூடிய விரைவில் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இனி ஸ்டார் விஜயும் ஒன்று தான், கலர்ஸ் தமிழும் ஒன்று தான் தமிழில் பொறுத்து வரணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.